வணக்கம் முத்துக்காக்கி. இந்த வீடியோ சீரியல்ல எம்எஸ் வேர்ட் வச்சு பார்க்க போறோம். வேர்ட் அப்படின்றதுக்கு உள்ள போறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ அப்படின்ற வேர்டை லெட்டரை பிரஸ் பண்ணோம்னா அந்த வேர்டுன்ற ஐக்கான் காட்டும். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த வேர்டுக்குள்ள வந்து போயிடும். இதுல நியூ அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து டெம்ப்ளேட்ஸ் காட்டும். இது வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் ஆகும். இது நிறைய டெம்ப்ளேட் வந்து காட்டும். அதாவது கேலண்டர் கிரியேட் பண்றது, ரெஸ்யூம் டைப் பண்றது, புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் பண்றது, நிறைய டெம்ப்ளேட் காட்டும். இது நம்ம வந்து நியூ அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு பிளான் டாக்குமெண்ட்டுக்குள்ள உள்ள போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னால நான் நெட்ல இருந்து சில கண்டென்ட் வந்து டைப் பண்றேன், காப்பி பண்றேன். இப்ப நம்ம டைப் பண்ணதை வந்து சேவ் பண்றது வந்து ஃபைல்ல வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு ஜாவா அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு இங்க சேவ் பண்ணீங்கன்னா இந்த கண்டென்ட் டைட்டில் வந்து இங்க வந்து ஜாவா அப்படின்றது வந்து இங்க வந்து ஓகே. இதை க்ளோஸ் பண்றதுக்கு ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். திரும்ப ஓபன் பண்றதுக்கு ஃபைல்ல போயிட்டு ஓபன் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு நம்மளுக்கு சர்ச்ல ரீசெண்ட் ஐட்டம்ல இருந்து எடுத்துக்கலாம். ஜாவா டியூட்டோரியல் அப்படின்ற போயிட்டு இதுல இது வேலை பார்த்தோம்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், ஸ்ட்ரா, டிசைன், டிஃபரெண்ட் டேப் இருக்கும். ஒவ்வொரு டேப்லயும் வேற வேற ஐகான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஐக்கானும் பர்டிகுலர் ஜாப் வந்து பண்ணும். ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல கட் காப்பி பேஸ்ட் ஃபார்மட் பெயிண்ட்ன்றது இந்த கிளிப் போர்ட்ல இருக்க ஐட்டம் வச்சு நம்ம வந்து கிளிப் போர்ட்ல இருக்க பார்ப்போம். கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கறத வந்து பார்க்க ஓகே. இதுல கட் பண்றதுக்கு நம்ம வந்து ஜாவா டியூட்டோரியல் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு சாரி இந்த பேராகிராஃபை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை எங்க மூவ் பண்ணணுமோ அதை வந்து மூவ் பண்றதுக்கு வந்து கட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிட்டு கட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு எங்க தேவையோ அங்க வச்சுட்டு கட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+X அங்க வச்சுட்டு இதுல பேஸ்ட் அப்படின்றத போய் அல்லது Ctrl+V பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl+V பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓகே. சோ அப்ப அந்த கண்டென்ட் வந்து இங்க இருந்து இங்க வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட் இங்க இருந்து இங்க வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, காப்பி பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இடத்துலயுமே வரும். கட் பண்ண இடத்துலயே வரும், பேஸ்ட் பண்ண இடத்துலயே வரும். அதாவது இதோட காப்பி வந்து இதுதான். காப்பி பண்றதுக்கு Ctrl+C காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க பேஸ்ட் இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்றது இந்த இதுக்கு என்ன ஃபார்மட் இருக்கோ அதே ஃபார்மட்டை இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க மாதிரியே பான் சைஸ் எல்லாமே ஃபார்மட் எல்லாமே மாறும். ஃபார்மட் பெயிண்டர் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்டுக்கு இது வந்து அப்படியே வந்து மாறி இருக்கு. ஓகே, இந்த ஃபார்மேட் பெயிண்டர் எடுத்துறதுக்கு வந்து Ctrl+Z கடைசியா நம்ம என்ன பண்ணனாலும் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் இந்த கடைசியா பண்ண ஆக்ஷனை கேன்சல் பண்றதுக்கு Ctrl+X Ctrl+Z X இல்ல Z Ctrl+Z. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வந்து ஃபாண்ட் டேப்ல ஒரு ஃபாண்டோட ஸ்டைல வந்து மாத்தணும்னு வச்சுக்கோமே. நான் இந்த ரெண்டு பேராகிராஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வேற ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஏரியல் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டைலுக்கு வந்து இந்த பாண்ட் வந்து மாறிடும். நான் வேற இது கொடுத்து பாக்குறேன். ஏரியல் நேரா கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்டைலுக்கும் இந்த ஸ்டைலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ நான் செலக்ட் பண்ணிட்டு இதோட பாண்ட் சைஸை வந்து மாத்திரக்கு வந்து கொஞ்சம் கீபோர்ட் வந்து 13 காட்டுது. நான் 16 கொடுக்குறேன். இதை 20 கொடுக்குறேன். 20 கொடுத்தோம்னா இந்த பாண்ட் ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். எனக்கு வந்து பிக்சரா இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணோம்னா கிளிக் பண்ண பாண்டோட சைஸ் வந்து
டிகிரீஸ் ஆகும். இதை கிளிக் பண்ணா ஃபாண்டோட சைஸ் வந்து டிகிரீஸ் ஆகும். இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாத்துறது. அதாவது இப்ப சென்டென்ஸ் கேஸ் கொடுத்து அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கும். சாரி, லோயர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர் மாறிடும். அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரா மாறிடும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரா மாறும். காப்பி கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறப்பல கேபிட்டல் லெட்டர் ஆயிரும், கேபிட்டல் லெட்டர் இருக்கும்னா ஸ்மால் லெட்டர் ஆயிரும். நமக்கு இங்க தேவைப்படுற வந்து சென்டென்ஸ் கேஸ் வந்து கொடுத்துட்டோம். எனக்கு நான் அப்ளை பண்ண ஃபார்மேட் ஃபுல்லா, அதாவது கண்டென்ட் இல்ல, நான் என்ன அப்ளை பண்ணணும், ஃபார்மேட் அப்ளை பண்ணணும், அதை ஃபுல்லா கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா நான் என்ன மாதிரி டைப் பண்ணமோ அந்த மாதிரியே வந்து இது வந்து மாறிடும். ஓகே, நான் இதை செலக்ட் பண்ணிட்டு வந்து போல்ட் ஆக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணினா போல்ட் ஆகும், இதை பண்ணா சாய்வ் ஆகும், இதை பண்ணினா வந்து அண்டர்லைன் ஆகும். நம்மளுக்கு என்ன ஸ்டைல அண்டர்லைன் தேவையோ செலக்ட் பண்ணிட்டு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் த்ரூ கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்றது, ஸ்டைல் அப்ளை பண்றது, இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹைலைட் பண்றது, டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஹைலைட் ஆயிடும். நம்ம எடுத்து விட்டுறதுக்கு இந்த நோக்க கொடுத்துட்டு திரும்ப அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹைலைட் வந்து எடுத்து விட்டுரும். கலர் மாத்தணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்டுக்கு வந்து கலர் மாத்தணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டோட கலரை மாத்தணும், அந்த ரெட் கலர் மாத்தணும், இந்த கலர் மாத்தணும்னா அந்த கலர் மாத்திக்கலாம். இது ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்வாங்க. அதாவது இப்ப H2O அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன், அது கீழே வந்து A⁴ டைப் பண்ணியிருக்கேன். H2O வந்து 2 கீழே வரணும் இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். இந்த A⁴ 2 செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளிக் பண்ணினா இந்த 2 வந்து மேல வந்து, ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ட், இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து ஹோம் டேப்ல கிளிப்போர்டு பத்தியும் ஃபாண்ட் பத்தியும் பார்த்திருக்கோம். இதோட தொடர்ச்சி வந்து பேராகிராஃப் ஸ்டைல் வந்து அடுத்த வீடியோல வரும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.